வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைன் நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து கண்டென்ட் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு தென் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிவிட்டு லைன் நம்பர் அப்படின்றத நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூஸ் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக லைன் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைபர்னேஷன். இதில் வந்து ஆட்டோமேட்டட் வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வேர்ட்ஸோட கண்டினியூஷன் ஒரு முழு வேர்டு வந்து நமக்கு அந்த ரைட் சைடு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா அது கீழே நம்ம எழுதுவோம் இல்லையா? அப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் மேனுவலாக எழுதும்போது என்ன பண்ணுவோம், ஒரு வேர்டு பாதி எழுதிட்டு ஒரு ஹைஃபன் சிம்பிள் போட்டு பேலன்ஸ் வேர்டை வந்து கீழே எழுதுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி வேர்ட்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கே வேர்டு வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு ரைட் சைடு மூவ் ஆக முடியலையோ அதோட பாதி மேலேயும் ஹைஃபன் சிம்பிள் போட்டுட்டு பேலன்ஸ் கீழேயும் கொண்டு வர்றதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிட்டு ஹைபர்னேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பெரிய வேர்ட்ஸ்லாம் இருக்கும்போது நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிக்கலாம். இதே மாதிரி மேனுவலாக வேணும்னாலும் உங்களுக்கு டாப் லைனில் வரும்பொழுது எவ்வளோ எந்த லெட்டருக்கு இடையில வந்து அந்த ஹைஃபன் சிம்பிள் வரணும் அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவும் ஹைஃபன் சிம்பிள் கொடுத்து நம்ம வேர்ட்ஸை வந்து பிரித்து எழுதிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக என்ட்ரி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த ஹைஃபனேஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வேர்ட்ஸை பிரித்து